என் பேர் பாண்டியன். என்எல்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நெய்வேலி. ஒய்ஃப் உமாசங்கரி, பாப்பா ஜெயவர்ஷிதா. 2010 வந்துட்டு சார்ட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தோம். ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், கல்யாணம் ஆகி ஒரு 8 years வரைக்கும் எங்களுக்கு குழந்தை கிடையாது, சரி வந்து பார்ப்போமே அப்படின்ட்டு ஆக்சுவலி சென்னைக்கு எதுவும் வந்தோம். வந்ததுல ஆகாஷம் பார்த்து அப்படி இறங்கிட்டோம். நாங்கள் சார்ட்ட போயிட்டு இது மாதிரி சார் ப்ராப்ளம்லாம் சொன்னோம். பயங்கர கான்ஃபிடென்ஷியலாக சொன்னாங்க. ஒன்றும் இல்லை சார், என்ன சார் நீங்களாம் இது பண்ணுறீங்க, இல்லை ஈஸியாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். சாரை ஃபுல் சப்போர்ட்டிவாக எல்லாமே சொல்லிட்டாரு. எல்லாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, மேடம் மட்டும் செக் பண்ணுவாங்க, உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து குழந்தை வேணும், அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு குழந்தை இருந்தால் போதும். இப்படி இந்த மனநிலை இப்படிதான் திங்கிங் தாட்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு குழந்தைய பார்த்தோம்னா எங்களுக்கு யாரோ சப்போஸ் ஏதோ ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னா பார்த்தோன்னா எங்களுக்கு அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். மேடத்திட்ட வந்துட்டு பார்த்து இது பண்ணதுக்கு அப்புறம் தான் அது சக்ஸஸ்ன்னு ஓகேன்னு சொன்னாங்க. போகிறேன் அதில் இருந்த சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. குழந்தையே வந்து கையில் கொடுத்துற மாதிரி தான் இருந்தது. அவங்க சொன்ன அந்த பூஸ்டப் வார்த்தை எப்படின்னா, லைஃப்பை வேஸ்ட் பண்ண 8 வருஷம் எங்கடா வராது, எங்கேயும் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருப்போம். அப்புறம் இந்த நாட்டு மருந்து போனால் ஒரு 1000, 10,000, 20,000 இப்படிதான் செலவு பண்ணிட்டு வந்துடுவோம். பட் இங்கே வந்து சாரோட ஸ்பீச்சு, மேடத்தோட பூஸ்டப் அதோட ஃபாலோ பண்ணிட்டு போதும், அவ்வளோதான். இப்போ பேபி பாத்தீங்கன்னா செம ஆக்டிவ், ஐக்யூலயும் சரி பயங்கர ஆக்டிவா இருக்கும், எல்லாத்துலயுமே ஃபாஸ்டா இருக்கும். சோ வந்து கஷ்ட பொறுத்தவரை 100% சக்சஸ். அதுதான் வந்தானா குழந்தை, அதுக்கு அவங்க வந்து சக்சஸ் பண்ணிடுவாங்க.